பாபநாசத்தில் போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சகல விதமான சனி தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது, பிரம்மஹத்தி தோஷம், பிற தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. எல்லா பூஜை பரிகாரங்களும் பண்ணி எனக்கு தோஷம் நிவர்த்தி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பாபநாசம் நீங்கள் போகலாம். சனி பகவானையும் ராமலிங்க சுவாமியும் வழிபட சகல தோஷங்கள் நிவர்த்தி பெறலாம். ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா வில்வ தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அதே மாதிரி பிரதோஷத்தன்று பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது. ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டாலே பல நன்மைகள் கிடைக்கும் பொழுது இங்குள்ள 108 லிங்கங்களையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா எல்லா வித தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, சனி திசை பாதிப்பு இருக்கிறவங்க எல்லாருமே சிவாய பேதனம் ஓம் என்ற மந்திரத்துடன் சிவாய நம அப்படிங்கிற அந்த பைரவருடைய நாமத்தையும் இந்த சிவநாமத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தளத்தில் நீங்கள் சொல்லும்போது சகல விதமான பாப்பங்கள் நிவர்த்தி ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாபநாச தளத்துக்கு நீங்கள் போங்க, சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து போகணும், அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனோ தானோ ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு எனக்கு தோஷம் நிவர்த்தி ஆகலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, தொடர்ந்து போயிட்டு வாங்க. நற்பவி.